ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம அர்ஷத் குட்டிக்கு நான் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதோடு சேர்ந்து ஒரு மார்னிங் விளாக் மாதிரி பார்க்கலாம். நிறைய பேர் தம்பியை ஸ்கூல் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து நீங்கள் தம்பிக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க, அதெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ தான் நானே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கூட சேர்ந்து நானும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் தம்பிலாம் எப்படி படிக்கிறான்றதை இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அழகாக எல்லாமே சொல்லுவார். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போல்லாம் டெய்லி மழை தான். அதனால் காலையில் எழுந்து இந்த மாதிரி வேலை செய்கிறதே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் நான் எழுந்து குளிச்சுட்டு இந்த மாதிரி வேலை செய்யும்போது இந்த பனி ஒத்துக்கலை எனக்கு. தண்ணியிலே இந்த பாத்திரம் விளக்குறது, அப்புறம் இந்த மாதிரி காலையில் எழுந்து மழை வராத டைமில் போய் கோலம் போடுவேன். கோலம் போட்டு உள்ளே வரும், உடனே மழை வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் ஒத்துக்காததுனால எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது இப்போது. ஸோ வாய்ஸ் மைண்ட் பண்ணிக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த vlog கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் காலையிலே குளிச்சிட்டதுனால கிச்சனில் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு டேட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட்டில் வாங்கினேன். அதை அப்படியே கொஞ்சம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு லைன் டேட் சிரப் வாங்கியிருந்தேன் இல்லையா, அந்த பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசையும் இட்லி சாம்பாரும் வைக்க போகிறேன். டிஃபன் சாம்பார் இருக்கு இல்லையா, அதுதான் வைக்க போகிறேன். நான் ஏற்கனவே டிஃபன் சாம்பார் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். அதே மாதிரி பாசிப்பருப்பு சும்மா ஒரு அரை கை அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. அது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேனலில் குக்கிங்க்குன்னு தனியாக ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு இந்த டிஃபன் சாம்பார் காமிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது vlogல உங்களுக்கு காமிச்சாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் உங்களுக்கு இதுலேயும் காமிச்சிடுறேன். நான் ஷார்ட்ஸ் வீடியோவும் தனியாக போடுறேன். உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட உரிச்சு வச்சுருக்க ஒரு 10 வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் தூவிக்கோங்க. இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக மினி இட்லிலாம் செஞ்சிங்கன்னா கூட இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம குக்கர் வச்சாச்சு. அடுத்தது தாளிப்புக்காக நான் பூண்டு கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். காரமாக இருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தூவுறதுக்காக லாஸ்ட்டாக. ஸோ விசில் போட்டு நம்ம 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது நம்ம தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் ஒரு சும்மா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு, சீரகம், அப்புறம் பூண்டு, மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபைனலாக குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். முக்கியமாக பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாம்பார் கொதிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம்.
ஆனால் பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது நான் ஃபைனலாக சொன்னேன் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்கன்னு. ஸோ அதை நான் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கேஸ்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருகிடும், அதனால் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து தாளிச்சிட்டு கேஸ்லேருந்து இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு நல்லா வந்து குக் ஆகிடுச்சு பார்த்திங்களா, இந்த பருப்பு காய்கறி எல்லாமே. இது ஒரு மத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு வந்து இதோட கொட்டிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக. ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா கொதிவிட போகிறேன். சைட் பை சைட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி கூட நீங்கள் சூப்பராக இருக்கும், இட்லிக்கு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசை தான் பண்ணேன். இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஒரு புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே இறக்கிடலாம். நம்மளுடைய சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை தனியாக ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரெசிபி தனியாக வேணும்னு கேட்குறீங்க. அதை நான் வீடியோவாக போட்டால் அந்த அளவுக்கு ரீச் ஆக மாட்டுது. மேபி ஷார்ட்ஸாக போட்டால் நிறைய பேருக்கு போகும் அப்படின்றதுனால தான் நான் வந்து ஷார்ட்ஸாக போடலான்னு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வ்ளாக்லேயும் காமிக்கிறேன், ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களும் பாருங்கள். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷத் குட்டி வந்து கொஞ்சம் நேரம் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். படிக்கிறதுனா கொஞ்சம் ஆக்டிவிட்டி புக் இருக்குது. அதில் பெயிண்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து கலர் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று வச்சு இது மாதிரி கலர் பண்ணிகிட்டு இருப்பார். ஆக்சுவலாக அஷத்துக்கு வந்து இந்த மாதிரி கலர் கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து புக் வச்சு ஏதாவது கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவனை விளையாட வைக்கிறதுக்காக நான் வந்து வெளியில் போயிட்டு நானும் தம்பி வெளியில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். சரி, ஊருக்குள்ள தொப்பிக்கார வரானா வித்துக்கிட்டு? ஏன் தூங்குறான்? சோர்வா இருக்குன்னு தூங்குறானா? சரி, அப்புறம் என்ன ஆகுது? ஆமா, சரி, அப்ப என்னாச்சு? என்ன பண்றான்? ஆஹா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறானா? அப்புறம் என்ன பண்றாரு? ஏன் வீசினாரு? என்ன குரங்கு தூக்கி போடுன்னு நினைச்சு தொப்பிய வீசிட்டாரா? அப்புறம் என்னாச்சுப்பா? அப்புறம் என்னாச்சு கடைசியா? ஏமாந்து போயிட்டாங்களாடி. வெரி குட் தங்கா. அவர் பேரு என்னதுப்பா? அவர் பேரு என்னப்பா? வஞ்சப்பன். தொப்பிக்காரன் பேர் வந்து வஞ்சப்பன். ஓகே, தேங்க்யூ மிஸ் சொல்லுங்க. தேங்க்யூ மிஸ். அஷத் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அவனுக்கு புக்ஸில் நிறைய வந்து இந்த பிக்சர்ஸ் போட்டு இருக்கிறதுனால படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அவன் கூடவே உட்காந்து நம்ம அழகாக சொல்லி கொடுத்தா சூப்பராக சொல்கிறான் தம்பி. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு புக் எடுத்துகிட்டு தான் போனேன். அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விளையாடிட்டு நைட்டு என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் வச்சு காய்கறிகள், பழங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க மிஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் நானும் அஷத்தப்பாவும் தம்பிக்கு உட்காந்து அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அஷத்தப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, இருந்தாலும் அவர் வந்து தம்பிக்காக உட்காந்து கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அடுத்து இதுக்கப்புறம் அஷத் குட்டி படிக்கிறது தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து தம்பி எப்படி படிக்கிறான்னு கேட்டவங்களுக்கு இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்குறேன். அதுவரைக்கும் பாய். இது கொய்யாப்பழம். நீ முதல்ல சொல்லு, அப்ப நான் சொல்றேன். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போன மாம்பழம்
உங்களுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாயுங்கள் பங்கு போட்டு திங்கலாம். பாரு, இது என்ன? குதிரை. குதிரை. இது என்ன? பசு. பசு. இது அது ஆ, ஆடு. ஆடு. டாக். டாக்னா என்ன? அது ஆ, டக்கு டக்குன்னு சொல்லுங்க, உனக்கு தெரியுமில்ல, சொல்லு. நம்ம வீட்ல ஒரு இது என்னது? இது பாரு. இத நாய். இது என்ன? எருமை மாடு. இது என்ன? அது மான். மான். புலி மான். சரி, புலிமான். இது இது ஆ. கயடி. இது அது குட்டியா இருக்கு. என்ன அது? rabbit. ராபிட்னா என்னம்மா? அது ஆ, முயல். முயல். இது யாருப்பா? இது என்ன? மவுஸ். மவுஸ் இல்ல, இது பாரு பாரு. கேட். கேட். தமிழ்ல என்ன? தமிழ்ல அது ஆ, பூனை. 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 இது இங்கிலீஷ்ல சரி, இங்கிலீஷ்ல சொல்லலாம். இது என்னன்னு சொல்லுடி. இது என்னடி? இன்னும் 3 தான் இருக்கு. நீ சொல்லிட்டா நீ தான் வின்னு. சொல்லுங்க, இது என்ன? அனிமேஷனா இது டைகர். டைகர்னா? புலி. இது எலிபென்ட். எலிஃபென்ட்னா? அது யானை. அவ்வளவுதான்.